வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கிரேட் ஏ ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். ஃபினான்ஸ் செக்டார் கவர்மெண்ட் ஜாப் ட்ரீம் கொண்டவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இன்றைய காலத்தில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரில் ஒரு நிலையான கவர்மெண்ட் ஜாப் பெற வேண்டும் என்பது பல மாணவர்களின் கனவு. அந்த கனவை நினைவாக்கக்கூடிய முக்கியமான தேர்வுகளில் ஒன்றுதான் UTI கிரேட் ஏ ஸ்டாஃப் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இந்த வேலை நல்ல சேலரி, கரியர் growth, ரெஸ்பெக்ட், செக்யூர் ஃபியூச்சர் ஆகியவை அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். UTI என்றால் என்ன? யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்பது இந்தியாவின் முக்கியமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒன்றாகும். மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் மிகவும் பழமையான மற்றும் நம்பகமான நிறுவனமாக இது பார்க்கப்படுகிறது. இதில் என்ன வேலை அப்படின்னா, ஸ்டாஃப் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், கஸ்டமர் சப்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ், டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட்டிங், டேட்டா ஹேண்ட்லிங் போன்ற பணிகளை கவனிப்பார்கள். இந்த வேலை ஒரு ஆஃபீஸ் பேஸ்டு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் ஜாப் ஆகும். என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னா, 21 வயது முதல் 26 வயது வரை இருக்கலாம். எக்ஸாமினேஷன் இயர் February 1 அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏஜ் ரிலாக்ஸேஷன், சில கேட்டகரி மாணவர்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், BA அல்லது MA எக்கனாமிக்ஸ் 50% மார்க் இருக்கணும். பிகாம் அல்லது எம்காம் 50% மார்க்ஸ் இருக்கணும். BSc அல்லது MSc 65% மார்க் இருக்கணும். CA அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் பேச்சுலர் டிகிரி ரெக்யர்டு. மேனேஜ்மெண்ட் டிகிரி எலிஜிபிள். BA அல்லது MA அதர் சப்ஜெக்டில் 60% மார்க் இருக்கணும். இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, பேங்கிங் செக்டார் கரியர் ட்ரீம் கொண்டவர்கள், ஃபினான்ஸ் ஃபீல்டில் செட்டில் ஆக விரும்புகிறவங்க, ஆஃபீஸ் ஜாப் விரும்பும் கிராஜுவேட்ஸ், கவர்மெண்ட் ப்ளஸ் கார்ப்பரேட் ஸ்டைல் ஜாப் தேடும் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மற்றும் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் growth விரும்பும் யங்ஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வேலையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல சேலரி பேக்கேஜ். ஃபினான்ஸ் செக்டார் ஜாப்ஸில் பொதுவாக அட்ராக்டிவ் சேலரி இருக்கும். 2 கரியர் growth, ப்ரொமோஷன் வாய்ப்புகள் இதில் அதிகம். 3 ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், ஆஃபீஸர் லெவல் ஜாப் என்பதால் சமூக மதிப்பு அதிகம். 4 ஸ்டேபிள் ஃபியூச்சர், செக்யூர் கேரியர் ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். 5 கார்ப்பரேட் எக்ஸ்போஷர், ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தா, பொதுவாக ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன், 2 ஷார்ட் லிஸ்டிங், 3 இன்டர்வியூ, 4 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸாம் பேட்டர்னை நல்லா புரிஞ்சுக்கணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஸ் பேசிக்ஸ் போன்ற பகுதிகள் இதில் இருக்கும். ஸ்டெப் 2 டெய்லி ஸ்டடி ரொட்டீனை உருவாக்கணும். பொதுவாக எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மார்னிங் டைமில் கரண்ட் அஃபேர்ஸ், ஆஃப்டர்நூனில் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ், ஈவினிங்கில் ரீசனிங் ப்ளஸ் இங்கிலீஷ், நைட் டைமில் ரிவிஷன் ப்ளஸ் மார்க் டெஸ்ட், இப்படி பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்யூஸ் இருக்கணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்கவும். 2வது மார்க் டெஸ்ட்டை எழுதணும். ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். 3 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் எக்ஸாம் ட்ரெண்ட் என்னென்னு புரியும். 4 டெய்லி ரிவிஷன் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட்டே ஆகாது. முக்கியமாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இதில் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன். ரீசனிங்கில் பசில், கோடிங், டிகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இங்கிலீஷில் கிராமர், ஒக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஜென்ரல் அவேர்னஸில் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி. இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணவும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணவும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த எக்ஸாம் மூலம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் செக்டார் கேரியர், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி,
ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க்கிங், பெட்டர் லைஃப் ஸ்டைல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். இது ஒரு நல்ல கவர்மெண்ட் அல்லது ஃபினான்ஸ் ஜாப். ஒரு நல்ல கவர்மெண்ட் அல்லது ஃபினான்ஸ் ஜாப் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. பலர் ப்ரிப்ரேஷனை ஆரம்பிக்க பயப்படுறாங்க. ஆனால் சக்ஸஸ் அடையிறவங்க தினமும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்க, முயற்சியை விடாமல் கண்டினியூ பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமை ஏன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது? ஒரு 5 முக்கியமான காரணங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஃபினான்ஸ் செக்டார் ஜாப், ஃபினான்ஸ் செக்டார் ஆஃபீஸர் ஜாப். ரெண்டாவது, நல்ல கரியர் க்ரோத் இதில் இருக்குது. ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கிங் என்வான்மெண்ட் இருக்குது. 5, பிரைட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ப்ரிப்ரேஷனை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, தினமும் பிளான் இல்லாமல் படிக்கிறது, மார்க் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இக்னோர் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கு முக்கியமான ஒரு சீக்ரெட். இப்போவே உங்கள் ப்ரிப்ரேஷனை ஆரம்பிங்க. கவர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரில் ஜாப் ட்ரீமை நனவாக்குங்கள். ஒரு நாள் படிப்பது முக்கியமல்ல, தினமும் படிப்பதே வெற்றியின் அடிப்படை. தேங்க்யூ.